அகம் பிரம்மாஸ்மி. குபேர வித்யா சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கவிதாமணியின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று புவனேஸ்வரி அம்மாவோட ஜெயந்தின்னு சொல்கிறாங்க, அவதார திருநாள்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அம்மா ஆவணி மாதம் வளர்பிறையில் வர துவாதசி திதியில் பிறந்ததாக சொல்லப்படுது. எப்படி வைணவ ஆகமத்தில் மகாலட்சுமி வழிபாடு ஐஸ்வர்யங்கள் தரும்னு சொல்லப்படுகிறதோ அதுபோல் சைவ ஆகமத்தில் புவனேஸ்வரி வழிபாடு ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய தெய்வமாக அம்மனாக வழிபாடு செஞ்சுட்டு தசமகா வித்யாவில் இதனோட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த அம்மாவோட ஜெயந்தியை அவதாரனால் எப்படி நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் 6 மணிக்கு பண்ணியிருக்கணும். இல்லையா, இன்றைக்கி மாலை 6 மணிக்கு மேலே புவனேஸ்வரி அம்மனோட படம் பச்சை உடை உடுத்தி இருக்கணும். அந்த படத்தில் அம்மன் பச்சை உடைய உடுத்தி இருக்கணும். அந்த படம் தான் வச்சு வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மகாமேருவோட அம்மாவோட படம் இருந்ததா இன்னும் சிறப்பு. புவனேஸ்வரியோட எந்திரங்கள் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா மகாமேருவெலாம் வச்சு கும்பிடு வழிபாடு பண்ணும்போது நிறைய ஆகம விதிகளை நாம் செய்யணும். அப்படிங்கிறதுனால எந்திரங்கள் மூலயமா உட்காந்து நீங்கள் மந்திர உச்சாடனம் பண்ணும்போது எந்திரத்தில் இருக்கிற சக்திகள் உங்களுக்கும் வரும். அது ஒரு பெரிய சக்தி நிலையை உங்கள் உடம்புல செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, எவ்வாறு இந்த அம்மாவை வழிபாடு பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த புவனேஸ்வரி அம்மாவோட படத்தை வச்சு அதுக்கு தாம்பூலம் பூக்களால் அலங்காரம் பண்ணுறீங்க, தாம்பூலம் வைக்கிறீங்க. பால் கொழுக்கட்டை இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், பால் கொழுக்கட்டை வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் பால் பாயாசம் வைங்க, இனிப்பு கலந்த பால் பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. இதற்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லா விடத்தையும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் தான் அனைத்து தெய்வங்களும் இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் எப்பயுமே உங்களுக்கு பரிகாரங்களை சொல்லிகிட்ருக்கேன். அதை வாயிலாக தான் நான் அதை உணர்ந்து செய்யும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்கிறேன். நான் இப்போ உட்காந்து சின்முத்திரையில் உட்காந்து சுவாமி வழிபாடு பண்ணுறோம், பாத கமலத்தை வணங்குற மாதிரி நம்ம கையை வணக்க முத்திரை, எந்த முத்திரையிலையும் நம்ம சாமி கும்பிட்றோம். அப்போ இந்த புவனேஸ்வரி மாதாவை எவ்வாறு நீங்கள் வழிபாடு பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்க வேண்டியது சகல ஐஸ்வர்யங்களை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அந்த ஐஸ்வர்யத்துக்கான என்ன முத்திரை பயன்படுத்தலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட சுண்டு விரலையும் கட்டை விரலையும் மடக்கிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட 2 விரல்களையும் 3 விரல்கள் இருக்கும். பார்க்க திரிசூலம் மாதிரி இருக்கும். அம்மனோட கையிலையும் திரிசூலம் தான் வச்சுருப்பாங்க. இது இடது கை உள்பாகமும் வலது கையை மேல்பாகமும் இப்படி வச்சுக்கணும். உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும், பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு பண சம்மந்தப்பட்ட விஷயம் வேணும், கிடைக்கணும். கிடைச்ச மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனைக்குள்ளார கொண்டு வந்துடும். நீங்கள் தான் அந்த அம்மாவாக நினைக்கணும். இப்போ ஒரு மந்திரம் சொல்லணும். ஓம் ஸ்ரீம் க்ளீம் புவனேஸ்வரியை நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் புவனேஸ்வரியை நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் புவனேஸ்வரியை நமக. இந்த மாதிரி 108 முறை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ணணும். இந்த முத்திரையிலேயே தொடர்ந்து 48 நாட்கள், ஆண்கள் 48 நாட்களும் பெண்கள் 27 நாட்களும் இந்த மந்திரத்தை சொல்லி புவனேஸ்வரி அம்மாட்ட உட்காந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம்.
சிரத்தையோட நம்பிக்கையோடு இது செய்யணும் நீங்கள். அடுத்தது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நிறைய கேள்விகள். என்ன மாதிரி கேள்விகள்னு பார்த்திங்கன்னா, எனக்கு திறமை இருக்குது ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு பின்னாடி வந்தவங்க என்னோடய ஜூனியர்ஸ் எல்லாம் கூட எனக்கு சீனியர் ஆகிடுறாங்க, நான் அப்படியே அதே லெவலில் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க. ப்ரொமோஷன் கிடைச்சாலும் அதுக்கு தகுதியான சம்பளம் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முத்திரை பயன்படும். இதுவும் இன்றைக்கி அமர்ந்து நீங்கள் இந்த புவனேஸ்வரி அம்மாகிட்ட வேண்டுதல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த முத்திரைக்கு பேர் கருடன் முத்திரைன்னு சொல்லுவாங்க. கருடன் முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பாபா சிம்பல் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே மாதிரி பாபா சிம்பல் மாதிரி உங்களோட கைகளை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே திருப்பி சுண்டு விரலும் சேர்த்துட்டு ஆள்காட்டி விரலும் ஆட்காட்டி விரலும் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிடைக்கும். இந்த கட்டை விரலை நேராக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 விரல்களும் பறக்கிற மாதிரி இருக்கும். எப்படி அப்போ இந்த மாதிரி முத்திரை கருடன் முத்திரையை வச்சுக்கிட்டு இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் புவனேஸ்வரியை நமக, ஓம் ஸ்ரீம் க்ளீம் புவனேஸ்வரியை நமக, ஓம் ஸ்ரீம் க்ளீம் புவனேஸ்வரியை நமக, இந்த மாதிரி இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் இது இந்த முத்திரைகள் இரண்டுமே உங்களோட அநாகத சக்கரமான இதயக்கிட்ட வச்சு தான் நீங்கள் இந்த முத்திரைகள் இரண்டுமே செய்யணும். இந்த முத்திரைகள் இங்கே வச்சு செய்யும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். இதே போல் தான் ஆண்கள் 48 நாட்கள் செய்யுங்க, பெண்கள் ஒரு 27 நாள் செய்யுங்க. இது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வாழ்வில் நிறைய அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியும். முதிரைகள் எல்லாமே பிரபஞ்சத்தை நமக்குள்ளார ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் செஞ்சிட்ருக்கு. அதுக்கு தான் முதிரைகள் பயன்படுது. இந்த 2 முதிரைகளும் உங்களோட வாழ்க்கைக்கு மிகவும் பெரிய வழிகாட்டியாக அமையும். இதை பயன்படுத்தி புவனேஸ்வரி அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை இன்றைக்கி முடியலை அப்படிங்கும்போது பௌர்ணமி தினத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி 48 நாட்கள், வளர்பிறை திங்கட்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 48 நாட்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியும். இது சம்மந்தமான கேள்விகள் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதே போல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.